ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய அருமையான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கில் இருக்கக்கூடிய அந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தூரமாக இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கைக்கு பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தூரமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணும்பொழுது ரொம்ப குனிஞ்சு வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் பெயினே வந்துடும் வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு எம்டியாக தூக்கி போடுவோம் இல்லைங்களா, கோல்கேட் டியூப். அந்த டியூப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதி அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அதாவது பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த டேப்பில் இன்செர்ட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்து நம்ம கை பக்கத்துலேயே வருங்க. எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் தேவைப்பட்ட ரப்பர் பேண்ட் கூட போட்டுக்கலாம். இந்த குழாய்க்கு இந்த டியூப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் ரப்பர் பேண்ட் போடலை. உங்கள் குழாய்க்கு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு மேலே டைட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே ஃப்ரண்ட்டில் வரும். பாருங்கள், நார்மலாக வந்து தண்ணி அந்த சிங்க்குடைய ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் விழுந்துச்சு. பட் இந்த டியூப்பை வந்து யூஸ் பண்ணும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சிங்க்கு குழாயில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி வரக்கூடிய அந்த பொசிஷனை மாற்றுறதுக்கு இந்த டியூப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணும்பொழுது இடுப்பு வலிக்காமல் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரத்தெல்லாம் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் ஓல்டு கிளாத் இருந்தால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பிரைட் கலராகவோ இல்லை வந்து இந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு இருக்க மாதிரி கிளாத்தாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் அந்த கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் லென்த் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த டிப்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேங்க. ஸோ இந்த அளவுக்கு கிளாத்தை கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த கிளாத்தை நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறதில்ல. இதனுடைய கார்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூல் இழைகள் வந்து கொஞ்சம் அப்படியே வரா மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுக்கிட்டு ஓரங்களில் மட்டும் லைட்டாக வந்து ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நூல் இழைகள் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஹீட் பண்ணி முடித்த பிறகு இந்த கிளாத்தை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அதாவது நல்ல பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க மாதிரி வச்சு மடித்து விட்டு இந்த மாதிரி ரன்னிங் தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு முடிச்சு போட்டு அந்த கயிறை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரன்னிங் தையல் தான் போடுறேன். இந்த மாதிரி ரன்னிங் தையல் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நான் தச்சு முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தச்சு முடித்த பிறகு நம்ம கரெக்டாக நாட் போட்டு அந்த கயிறை வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நல்ல பக்கம் உள்ளே இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து வெளியே எடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு சேஃப்டி பின் யூஸ் பண்ணிக்கோங்க. சேஃப்டி பின்னை ஒரு சைடில் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பின்னை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் உள்ள நாடா கோப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் நாடா கோக்குற மாதிரி வெளியே எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பக்கம் வெளியே வந்துடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தையல் வந்து உள்ளே போயிட்டு நல்ல பக்கம் நம்மளுக்கு இப்போ ஃப்ரண்ட்டில் கிடச்சிரும். அடுத்தது ஒரு ஏர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏர் பேண்டாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த ஏர் பேண்டை இந்த மாதிரி கட் பண்ணி நீல வாக்கில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு முனையை வந்து கையில் பிடிச்சிக்கோங்க. இன்னொரு முனையில் சேஃப்டி பின்னை வந்து பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாடா கோக்குற மாதிரி கோத்தி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம 2 முனையும் வந்து சேர்த்து வச்சு நம்ம ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா அந்த கிளாத்துடைய 2 முனையும் வந்து அழகாக அட்டாச் பண்ணிவிடுங்க. அதாவது ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி சேர்த்து வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஏர் பேண்ட் வந்து உங்களுக்கு மறைஞ்சிரும். பாருங்கள், அந்த ஏர் பேண்டை உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு மறைச்சி விட்டுட்டு வெளியே வந்து இந்த துணி இருக்க மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மேலேயும் கீழேயும் சின்னதாக கண்ணுக்கு தெரியாத மாதிரி லைட்டாக வந்து 2 தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தையல் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான க்யூட்டான ஏர் பேண்ட் வந்து கிடச்சிருங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளே வந்து அழகான ஒரு ஏர் பேண்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏர் பேண்ட் ரெடி பண்ணும்பொழுது உங்களுக்கு பிடிச்ச கலரில் கிளாத்தை சூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப பெருசாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி நம்ம வீடெலாம் வந்து க்ளீன் பண்ணும்பொழுது இந்த செவுத்தில் ஓரத்தில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு குனிஞ்சு க்ளீன் பண்ணிக்கிட்டே
பண்ணிகிட்டே இருப்போம் கிளாத்தை வச்சு. ஸோ இந்த மாதிரி குனிஞ்சு க்ளீன் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டியோ இல்லை வந்து ஒரு லாங்காக இருக்கக்கூடிய ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்லேயோ இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வந்து ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உட்காந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்காது. நான் வந்து தோசை கரண்டி தான் எடுத்துருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம குனிஞ்சு க்ளீன் பண்ணாவே போதும், ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப ஸ்டிக்கு ஹைட்டாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் குனியாமல் நின்றுக்கிட்டே கூட க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கிளாத்தை வந்து ரப்பர் பேண்ட் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஈரமாக நனைச்சிக்கோங்க. தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்து சூப்பராக எல்லா டஸ்ட்டுமே ரிமூவ் ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து டஸ்ட் ரிமூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி பழைய நைசில் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பாட்டிலுடைய மூடியை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பாட்டிலை நான் எப்படி கட் பண்ணுறனோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு பிடிச்ச டிசைனில் நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து வேறு ஐடியா இருந்துச்சு, வேறு மாடலில் கட் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி நான் ஒரு சைடில் கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேர்ட் பறக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி கர்வ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. பாட்டம் போர்ஷனை மட்டும் இந்த டிப்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் அடுத்தது ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு விட்டுட்டு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி கத்தி ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா ஸ்மூத்தாக ஆகிடும். அடுத்தது நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட்டை நான் எப்படி அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்னபூரணி, ஜெயபால், ஜெயபாலன், மனோஜ், சித்ரா, வேலுதேவி, பவன், ரித்து, கனகவல்லி, சங்கரி கிருஷ்ணன், நிர்மலா, ஆறுமுகம், சூப்பர் கேமிங், சங்கீதா ரகு, வைரகனி, பிரியா சுந்தர், கணேஷ் மாரி, இந்து இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் நான் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோல்டன் கலர் பவுடர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பவுடர் டஸ்ட் பவுடரை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா பார்க்க இன்னுமே வந்து அழகாக இருக்கும்ன்றதால நான் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசரை நான் வந்து பாத்ரூமில் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம டூத் ப்ரஷ் ஸ்டாண்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே ஒரே பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட பாட்டமில் ஹோல்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த பவுடர், அதாவது நைசில் பவுடர் பாட்டில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதனுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் தான் இது. ஸோ அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க பெரிய சைஸில். அடுத்தது அந்த பெரிய சைஸ் ஹோல்ஸுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரே ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சிங்க் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம பாத்திரம் தேய்ச்சிட்டு அந்த ஸ்க்ரப்பரை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அந்த பெரிய ஹோல்ஸை யூஸ் பண்ணி அந்த டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஆர்கனைசரை அழகாக வந்து இன்சர்ட் பண்ணி ஹேங் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்க்ரப்பரை வந்து அழகாக இது உள்ளே போட்டு விட்டுக்கலாம். ஸ்க்ரப்பரில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே அந்த குட்டியாக ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் வழியாகவும் வெளியே வந்துடும். பாட்டிலில் வந்து ஆல்ரெடி ஓப்பன் இருக்குது ஃப்ரண்ட்டில், அது வழியாகவும் வெளியே வந்துடுங்க. ஸோ கொஞ்சம் தண்ணி கூட உள்ளே நிற்கவே நிற்காது. இதனால் ஸ்க்ரப்பர்லேருந்து பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்க்ரப்பரையும் சோப்பையும் ஒன்றா வைக்கும்பொழுது சோப்பு நிறைய கரைஞ்சி வீணாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுறதால அவாய்ட் பண்ணிக்க முடியும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 6 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 6ல் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்குது இல்லைங்களா, இருந்தாலுமே இதை நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அட்டைக்கு மேலே நான் கலர் பண்ணுற மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஓல்டு கிளாத் இருந்துச்சுன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே அதாவது ரெட் கலர் பெயிண்ட் வந்து ஃபுல்லாக வந்து நான் பேக்ரவுண்டில் கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனாக இருக்கணுன்றதுக்காக நான் பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச டிசைன்ஸில் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் அழகாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான சிரப் பாட்டில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் அழகாக இந்த மாதிரி ஒவ்வொரு சிரப் பாட்டிலாக நம்ம லைனாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கபோர்டில் ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் வச்சு விட்டுட்டால் போதும், நிறையவே ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். உங்களுக்கு பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். சிரப் பாட்டில் மட்டும் இல்லைங்க, நெயில் பாலிஷ் பாட்டில்ஸ்லாம் கூட அழகாக இதில் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி இந்த ஆர்கனைசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஷாக்ஸை கூட இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி தேவைப்படுதோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க.
வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.